2 வாரம் முன்னாடி தாங்க ஒரு சிங்கம் இங்கே செத்து போய் கிடந்துச்சு. எந்திரிச்சு பார்க்குது. அங்கே ஒருத்தர் வண்டி கதவை திறந்துக்கிட்டு வெளியே இறங்கிட்டாரு. வண்டி எல்லாமே பார்த்துட்டோம். ஹலோ. கழுத்தில் 2 பறவை உட்காந்துக்கிட்டு இருக்கு. சவாரி போயிட்டு இருக்கு. ஒட்டகச்சிவிங்கி சவாரி. ஓடுது ஒரு பக்கம் 3 சிங்கம், 3, 4, 5, 6 கூட்டம் சிங்கம். ஐ திங்க் தேர் சம் 8 lines, more than that, 10, 12 maybe. நம்மளோட 2வது வண்டியில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 பிளேன் நிற்குது, சின்ன பிளேனு. நைரோபிலேருந்து இந்த பிளேனில் கூட வரலாம். இங்கே வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஜஸ்ட்டு வாஷ்ரூம் போகணுமான்னு கேட்டாங்க. சரி, கேட்கும்போதே போய்க்கலாம். இங்கே சில கடைங்கள்லாம் இருக்குது. இவங்களோட பொருட்கள்லாம் விற்கிறாங்க. What is that? Sea jump. What is it? ஆனால் இது தாங்க பாவங்க, எல்லாம் இவரே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாலும் இவர் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இவரும் எல்லா இடத்துலையும் நாட் ஃபார்மின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் அட் த சேம் டைம் போயிட்டு என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறாரு. ரேட்டு கீட்டு எல்லாமே. It is very nice. I do not have room for this. There's இப்போ கிளம்புவோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு பிளேன் லேண்ட் ஆகுது. These are the ones that... Can you imagine instead of doing that drive, you just touch down here? You're like, we're here. I had no idea that this was an option. Hop into a van and go. ஆக்சுவலி அந்த ஜீப்புக்கும் இந்த வேனுக்கும் பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரியல. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி நின்றுட்டு வர்றதில்ல, அதை விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது நிற்கிறதுக்கு. கொஞ்சம் ரீரூட் எடுத்து கொஞ்சம் உள்ளுக்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஆஃப் ரோடில் இப்போ அந்த லைன் ஹண்டிங் டைம்லலாம் கொஞ்சம் உள்ளுக்க பூந்து போகணும். அந்த மாதிரி போகும்போது இதை விட அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேனை விட ஜீப் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைன் ஹண்டிங் ஏரியாவில் கூட இந்த மாதிரி வேன்ஸ்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த வண்டியும் அங்கே இருந்துச்சு. இப்போ இந்த வண்டியில் இருக்கவங்களாம் பார்த்து தான் சொன்னாங்க, இவங்களும் அங்கே தான் இருந்துருந்தாங்க. ஸோ இந்த வண்டி அங்கெல்லாம் போகும், பிரச்சனை இல்லை. பட் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதை விட இதுவே ஓகே தாங்க. நீங்கள் ஒரு $50 வந்து சேவ் பண்ணலாம். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ரெண்டுத்துலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. நம்ம வண்டி முன்னாடி 2 ஒட்டகச்சிவிங்கி நிற்குது. ஓகே, அந்த சைடு போயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குங்க ஆக்சுவலி. இது உள்ள நடந்து போகுதா, அங்கே ஒன்று நின்றுச்சு. வண்டி கிட்ட போகும்போது அப்படியே நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சைடு போயிடுச்சு. இது இந்த சைடு வந்து நிற்குது. ரெண்டுத்துக்கும் அதான் சண்டையா? எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்கப்பா. கட்டு பண்ணி பும்பா. Yeah, it seems like there's something on the go. ஏதோ இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நமக்கு முன்னாடி நிறைய வண்டி போகுது. இவருக்கு வந்து ஓகே, எங்கேயோ சீட்டாஸை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அதை நோக்கி தான் எல்லா வண்டியும் போகுது. எல்லா வண்டியும் அந்த சைடு டைவர்ட் பண்ணி போகுது. இன்னும் இது மேலே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த கேப்பில் நம்ம டிரைவர் அண்ணன் வந்து உட்கார சொல்லிட்டாரு. ஏன்னா சிறுத்தையை பார்த்து சிறுத்த வேகத்தில் போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டாரு. கொஞ்சம் வேகம் பிடிச்சி விட்டாரு. அப்படி சிறுத்தை பார்க்க வந்த இடத்துல சிங்கத்தை பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வண்டியில் இருக்கிறது வந்து கீழே இறங்கினாரு. அவர் வச்சுருந்தது கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி எடுத்தாரு. அதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து சிங்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. நம்மளை தான் பார்க்குது. இப்போ அங்கே நிறைய வண்டி நிற்குது. அங்கே தான் ஏதோ சம்பவம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை நம்மளை பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. அந்த சைடு எதாவது நடக்குதா இல்லை முடிஞ்சு போச்சா?
இங்கே லாங்கில் இருக்க புதவுக்குள்ளே இருக்குங்க Where சிறுத்தை. is it in relation to that warthog? நம்ம கண்ணுக்கு சரியாக படலை. ஆக்சுவலி இந்த புதவுக்குள்ளே தாங்க இருக்குது. நிறைய இருக்குது போல், 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒன்றுத்தோட தலை மட்டும் தெரியுது நேரத்தில் பார்க்கும்போது, வீடியோவில் கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. அங்கே வந்து சிறுத்தையும் 4-5 சிறுத்தை குட்டியும் இருக்குது. என்னென்னா இப்போது டிரைவர் என்னன்னு சொன்னதுன்னா, அது ஒரு மானை வேட்டையாட பார்த்துட்டு இருக்கான். அங்கே ஏதோ ஒரு மான் கொஞ்சம் லாங்கில் இருக்குது, அதை தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கு போல். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தோம்னா இன்னொரு வேட்டையை பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து ஒரு சிங்க வேட்டையை பார்த்துட்டோம். சிங்கம் வந்து மாடை வேட்டையாடினது. இப்போ வந்து சிறுத்தை மானை வேட்டையாடுறத வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுவோம், அந்த சிறுத்தை என்ன முடிவு எடுக்குது, மானோட தலையெழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். Is the baby one or? No, the mother. The baby ones are sleeping under the tree. செம்மையாக எடுத்ததுக்காதுங்க. And what? Let's சிறுத்தை அந்த சைடு இருக்குது, அப்படி இந்த சைடு தான் கொஞ்சம் மான்லாம் இருக்குது. வேட்டையாடினா இதை தான் வேட்டையாடணும். பட்டு சிறுத்தை வந்து பசிச்சா தான் டே டைமில் வேட்டையாடுமா, இல்லைன்னா வேட்டையாடாது அப்படின்னு தயோதனன் சொன்னாது. ஸோ இப்போ வேட்டையாடுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அது ஒரு மாதிரி நிழலில் படுத்து தூங்கிட்டு இருக்குது. தூங்கலை, சும்மா படுத்து இருக்குது குட்டியோட. நம்ம அடுத்து அந்த ஒட்டகச்சிவிங்க அங்கே கொஞ்சம் லைனாக நிறைய நிற்குது, அந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். Yeah, he has a horn in the front, kind of on his forehead. Between the eyes. Yeah. Ah, okay. Right, yes. That's a male, isn't it? Yeah. Okay. Yeah, walk around, buddy. coming here. Oh. Come over and hang out. இது வந்து இப்போ இந்த சைடு நடந்து போகுதுல்ல, இது வந்து பெண் ஒட்டகச்சிவிங்கி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் அந்த 2 கொம்பு தான் இருக்குது. அதே இப்படி வந்தீங்கன்னா இங்கே நிற்குது இல்லையா, இது வந்து ஆண் ஒட்டகச்சிவிங்கி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கொம்பு இருக்குது. ஆக்சுவலி 2 கொம்பு சைடில் இருக்கா, 2 கண்ணுக்கு நடுவில் ஒன்று சின்னதாக ஒரு கொம்பு இருக்குது. அதை வச்சு தான் ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ லைட்டாக தெரியுதா 3வது கொம்பு டேர்ன் பண்ணும்போது அந்த கண்ணுக்கு மேலே இருக்கு இல்லையா, அதான் 3வது கொம்பு. ஸோ இதான் ஆண். கழுத்தில் 2 பறவை உட்காந்துக்கிட்டு இருக்கு, சவாரி போயிட்டு இருக்கு, ஒட்டகச்சிவிங்கி சவாரி. குட்டிக்கிட்ட இருந்து அம்மா தள்ளி போயிடுச்சு, இப்படிலாம் அது பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்துச்சு. They're such a calm animal குட்டி இப்போ எழுந்துக்குமா? unless they're fighting. It's gonna happen. எழுந்துக்குச்சு. சூப்பர். அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவங்க அம்மா கூடயே நடக்க ஆரம்பிச்சதும். ஒட்டகச்சிவிங்கி வந்து 15 மாதம் வந்து குட்டியை சுமக்குமா. அது 15 மாதம் வந்து சுமந்து தான் அது குட்டியை போடுமா. அந்த ஒட்டகச்சிவிங்கி குட்டி வந்து பிறந்த உடனே நடக்க ஆரம்பிச்சதுமா எழுந்து. ஸோ அந்த 15 மாதம் வயிற்றுக்குள்ளே இருக்கு இல்லையா, அப்போவே அது நல்ல உடல் வளர்ச்சி வந்து அதுக்கு எழுந்து நடக்கிற அளவுக்கு. இன்னொன்று வந்து சிறுத்தை வந்து யூஸ்வலாக அந்த ஒட்டகச்சிவிங்கியவோ ஒட்டகச்சிவிங்கி குட்டியவோ வந்து வேட்டையாடலாம். ஏன்னா அதோட கால் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். ஸோ ஒரு உதச்சதுன்னா இதெல்லாம் தாங்க முடியாது, சிறுத்தையோ சிங்கம் தாங்க முடியாது. ஸோ யூஸ்வலாக வந்து சிறுத்தை மாதிரிலாம் மாடு இந்த மாதிரி தான். இங்கே ஒரு மான் கூட்டம் நிற்குது, தண்ணி குடிக்குது எல்லாம். காலைல கிளம்பும்போது நல்ல சில்லுன்னு இருந்துச்சு, இது நல்லா சூடாகிடுச்சுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 11 ஆக போகுது. ஹலோ, கிட்டவே நிற்குது ஒன்று மான் ஒன்று. அந்த சைடு கொஞ்சம் ஒதுக்குது. இது பாட்டுக்கு அமைதியாக நிற்குது, பயந்து கூட போல. நாம் அடுத்து பார்க்க போகிறது நெருப்பு கோழி. மாஸ்டர் படுத்தோம்ல நெருப்பு கோழி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு,
இங்கே இருக்கு பாருங்க, ஒரு 5ஆவது கோழி, நெருப்பு கோழி இருக்குது. எல்லாம் செம்ம பெருசாக இருக்குங்க. காலை நல்லா பெருசு, கழுத்து நல்லா பெருசு. மனுஷ ஹைட்டுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். முழுசாக கருப்பு கலரில் இருக்கிறது ஆண், கிரே கலரில் இருக்கிறது பெண்ணு. ஒரு அரை மணி நேரமாக சும்மா ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதுவும் கண்ணில் மாட்டல. ஃபுல்லாக இந்த மாதிரி புல்வெளியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் மாடு பார்த்ததும் பயந்து ஓடுது. இதுதான் ஆஃப்ரிக்கன் பஃபலோ. அந்த பிக் ஃபைவ்ல இதுவும் ஒன்று. ஸோ பிக் ஃபைவ்ல வந்து லயனு, லெப்பர்டு, இந்த ஆஃப்ரிக்கன் பஃபலோ, ரைனோசரஸு, எலிஃபண்ட், இந்த 5 பிக் ஃபைவ். நம்ம என்ன காண்டாமிருக மட்டும்தான் பார்க்கல. அந்த 5ல் மிச்சம் எல்லாமே பார்த்துட்டோம். ஓ ஹலோ. அது அது இனப்பெருக்கம் பண்ண ஏதோ பண்ணிட்டு இருக்கு. ஏதோ பண்ணலை, பண்ண வேண்டியதோ பண்ணுது. அந்த பிக் ஃபைவ்ல காண்டாமிருகம் பார்க்கல. சிறுத்தை வந்து ரொம்ப லாங்கில் இருந்தால் பார்த்தோம். அதோட கிராஸ் பண்ணி போகுதுங்க. முன்னாடி போகுதில்ல, அதான் இந்த குரூப்புக்கு தலைவன் போல். இந்த மாதிரி தான் காலைல சிங்கம் வேட்டையாடுச்சுல, இந்த மாதிரி சில மாடு வந்து முன்னாடி போயிடுது, சிலது இங்கே பின்னாடி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொறுமையாக வருது இல்லையா, இதான் சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்குது. இப்போ எலிஃபண்ட் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். காலையில் பார்த்த எலிஃபண்ட்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. இதுதான் ஓரளவுக்கு பக்கத்தில் பார்க்க முடியுது. இந்த யானை ஒன்று தனியாக இருக்குது ஆக்சுவலி. அது ஏன்னா இது வந்து இதுக்கு 40 வயசு மேலே இருக்குமா. ஸோ வயசான யானைங்க ஸ்லோவாக தான் நடக்கும். அதனால் கூட்டத்தோடு இதில் போக முடியாது. அதனால் தனியாக இருக்குது. லஞ்சுக்கு நிறுத்தியிருக்காங்க 2 வண்டி. பிரெட் அடித்து சாப்பிட்டு. பார்க் கிளீனர்ஸ் தான் அது. இந்த சிங்கம், சிறுத்தைலாம் வேட்டையாடிட்டு மிச்சம் வச்சுட்டு போவோம் இல்லையா, எப்படி இந்த கழுதைப்புலி அதெல்லாம் வந்து இந்த மிச்சம் மீதியை வந்து சாப்பிடும், அதே மாதிரி இந்த பறவையும் வந்துட்டு இந்த மாதிரி வேட்டையாடி சிங்கம், சிறுத்தைலாம் சாப்பிட்டு மிச்சம் மீதியை வந்து இது சாப்பிட்டு காலி பண்ணுமா. காலி பண்ணி இந்த இடத்த சுத்தம் பண்ணுது. இங்கே ஏதோ சிங்கம் இருக்கான். அந்த மரத்துக்கு கீழே அந்த மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கிட்ட இங்கேயோ சிங்கம் படுத்து நல்லா சாப்பிட்டுட்டு மட்டையாயிருச்சு போல. He just ate. He looks, yeah, like his mouth is bloody. அதோட கண்ணு செம்மையாக அடி வாங்கியிருக்கு. கண்ணுலேருந்தே ரத்தம் வருது. ஏதோ வேட்டையில் செம்மையாக அடி வாங்கியிருக்கு போல். சாப்பிட்டுட்டு தூங்குதா இல்லை டயர்டாகி அடிபட்டு தூங்குதா தெரியல. பார்க்கவே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஒரு 2 வாரம் முன்னாடி தாங்க ஒரு சிங்கம் இங்கே செத்து போய் கிடந்துச்சு. இது இப்போதைக்கு உயிரோடு தான் இருக்குது, கால்லாம் அசையுது. ஆனால் அது இதோட நிலைமை, எஸ்பெஷலி அந்த கண்ணை பார்த்தா தாக்கு பிடிக்குமா பழைக்குமா, ஐ திங்க் பழைச்சிக்கும்னு நினைக்கிறேன். அதோட வாயில் ரத்தம் இருக்கு இன்னும். அந்த மரத்துக்கிட்ட ஒரு சிங்கம் வந்துச்சா, இப்போ இங்கே வந்து ஒரு 3 சிங்கம் படுத்துருக்கு. எல்லாமே ஆண் சிங்கம். அங்கே ஒன்று கால் எடுத்து மரத்து மேலே வச்சு தூங்கிட்டு இருக்கு. ரைட் சைடில் இருக்கு இல்லையா 3வது சிங்கம், அது மட்டும் லைட்டாக எந்திரிச்சு பார்க்குது. அங்கே ஒருத்தர் வண்டி கதவை திறந்துக்கிட்டு வெளியே இறங்கிட்டாரு. வண்டியில் அது பிரச்சனை, அது பார்க்க நினைக்கிறேன். இது லைட்டாக அசைச்சுது, இப்போ தூரம் படுத்துக்குச்சு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் ஒரு மண்டவோடு இருக்குது. அது இந்த கழுதைப்புலியோட மண்டவோடுன்னு நினைக்கிறேன். அதே தான் அடித்து சாப்பிட்டுதா என்னன்னு தெரியல, இல்லை அது பழைய மண்டவோடா. ஆனால் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குதுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. 3வது சிங்கம் எழுந்து உட்காந்துருச்சு. இந்த சிங்கத்தோட வாயில் எந்த ரத்த கதையுமே இல்லை.
இதுங்களாம் வேட்டையாடிச்சா சாப்பிட்டுச்சான்னு தெரில, இல்லை சும்மா தூங்குதா? Wow, it's so big. Okay. Just بطول صوري بطول وأربع على الميدان عليه கெத்தாக உட்காந்துருக்கு. 150 சிங்கம்னா சும்மாவா? 150 هون சும்மா தூங்கி எந்திரிச்சு உட்காரும் போது எப்படி உட்காருது பாருங்க. حتى هو على زاوية الصورة. இந்த தண்டி தூங்கிக்கிட்டே இருக்கு. Birds may go and eat the umbrella because of the smell of the blood. You understand? Yes. The way she's looking up because of photos. Photos. Not to go to the umbrella. ஓகே, அங்கே அந்த மரத்துக்கிட்ட ஒரு சிங்கம் பார்த்தோம் இல்லையா, அந்த சிங்கத்துக்கும் இதுக்கும் சண்டை நடந்ததுக்கு. இப்போ இந்த சிங்கத்தை சுற்றி வண்டியோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி கிட்ட நிற்கிது. அது மாதிரி அந்த மரத்துக்கிட்ட ஒரு சிங்கம், அங்கே ஒரு 2 வண்டி கிட்ட நிற்கிது. பை சிங்கம்ஸ். கண்ணு போச்சான், ஆனால் சாகாதுன்ட்டு அது டிரைவர் என்ன. டேக் கேர். Take care, bro. அந்த சிங்கத்துக்கு ஒரு பை சொல்லிட்டு நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட போகலாம். அடுத்து இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு மரத்துக்கு அடியில் நம்ம உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவோம்.